குன்றக்குடி அடிகளாரை பற்றி பார்க்கலாம். இவர் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் நெறியை வந்து பரப்புவதே தம் வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குன்றக்குடி அடிகளார் தான். இவருடைய காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1925லேருந்து 1995, 25ல் பிறந்து 95ல் வந்து இறந்திருக்காரு. இவருடைய இதழ்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அருளோசை, அறிக அறிவியல், அருளோசை, அறிக அறிவியல், இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இவருடைய இதழ்கள். இவர் இயற்றிய நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவர் இயற்றிய நூல்கள். நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள் இவர் இயற்றிய நூல்கள். இவர் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் பணியை இறைப்பணியாக எண்ணி தன் வாழ்நாள் முழுவதும் பார்த்திங்கன்னா தொண்டு செய்வதற்கே பார்த்திங்கன்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார் வந்து செலவு பண்ணார். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து திருமணத்தினுடைய தலைவராக விளங்கினார். திருமணத்தின் தலைவராக விளங்கினார். இவர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசின் முதற் திருவள்ளுவர் விருது பெற்றவர் இவர் தான். எப்பன்னு பார்த்திங்கன்னா 1986 தமிழ்நாடு அரசின் முதல் திருவள்ளுவர் விருது 1986 வந்து வாங்கியிருக்காரு. அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கௌரவ பட்டம் வந்து 1989 வந்து கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் கௌரவ பட்டம் 1989 வந்து கொடுத்துருக்காங்க. இந்திய அரசினுடைய அறிவியல் செய்தி பரப்பும் தேசிய குழு வந்து பார்த்திங்கன்னா 1991 தேசிய விருது வந்து வழங்கி சிறப்பித்தது. இந்திய அரசின் அறிவியல் செய்தி பரப்பும் தேசிய குழு 1995 தேசிய விருது கொடுத்து இவருக்கு வந்து சிறப்பித்திருக்காங்க. அண்ணாமலை பல்கலைக்கழகம் வந்து பார்த்திங்கன்னா 1989 வந்து இவருக்கு வந்து பட்டம் வந்து கொடுத்து கௌரவ பட்டம் வந்து கொடுத்து சிறப்பித்தாங்க. தமிழ்நாடு அரசு வந்து பார்த்திங்கன்னா முதல் திருவள்ளுவர் விருது 1986 வந்து கொடுத்து வழங்கினாங்க. 1925 பிறந்து 1995 வந்து இறந்திருக்காரு. அருளோசை, அறிக அறிவியல் இவருடைய இதழ்கள். நூல்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.